என்னடா காலாங்காத்தாலே. என்ன இவ்வளவு நேரம் ஆயும் தலைவர் வரவே இல்ல? வருவாங்க இருப்பா. எனக்கும் வேலை இருக்கு. நானும் மார்க்கெட் போகணும். நீங்க எதுக்காக என்ன கூப்பிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா கேட்டுட்டு கிளம்பிட்டே இருப்பேன். சும்மா நில்லுடா. தலைவர் வர வரைக்கும் உனக்கு மட்டும் தான் வேலை இருக்கிற மாதிரி எங்களுக்கும் வேலை இருக்கு. வருவாங்கன்னா அவங்க எத்தனை மணிக்கு தான் வருவாங்க? நான் வந்திருக்கேன்னு நீங்க போய் கொஞ்சம் சொல்றீங்களா? பேச்சே சரியில்லை. அதே மாதிரி உங்க நடவடிக்கை, நீங்க பண்ற வேலையெல்லாம் எல்லாம் மீறி போகுது. ஊர்ல ஏதாவது விசேஷம் பண்றதுக்கு முன்னாடி ஊர் பெரியவங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் இந்த மாதிரி பண்ணணும்னு தெரியாதா? ரொம்ப கட்டுப்பாடான ஊர் இது. அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமமெல்லாம் நம்மளை என்னென்ன நினைப்பாங்க? தாத்தா முப்பாட்டம் காலத்துல இருந்து நம்மளோட சம்பிரதாயம் என்ன? வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா நடத்துறோம். திருவிழா சமயத்துல கடவுளுக்கு பூஜை பண்றோம். அது மட்டும் இல்லாம ஊருக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு, கண்ணு பற்றக்கூடாதுன்னு பாத்துக்கிறோம். ஆனா நீங்க யாரையோ ஒருத்திய கூட்டிட்டு வந்து அரைகுறை ட்ரெஸ்ஸை போட்டு டான்ஸ் ஆட வச்சிருக்கீங்க. அது என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு நாய் அடிக்கிற மாதிரி என் காலில் அடிச்சிருக்கீங்க. அப்படின்னா உங்களை நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க ஐயா, இதை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா தெரியாதா? இதுக்கு நீங்க தான் அனுமதி கொடுத்தீங்களா? இல்ல தலைவரே, நம்ம ஊர்ல இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம்தான் எங்களுக்கே தெரிய வந்தது. இந்த ஊர் மேல உங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கோ எங்களுக்கும் அதே அளவுக்கு அதிகாரம் இருக்கு. அது ஏன்னா இந்த ஊரோட தூண்கள் நாங்க. இந்த ரெக்கார்ட் டான்ஸ் அரேஞ்ச் பண்ணி பிளான் பண்ணதே இந்த 3 பேர்ல ஒருத்தர் தான். அப்புறம் அது எவ்வளவு வேணாலும் செலவாகட்டும், நான் பாத்துக்கிறேன்னு சொன்னது இந்த 3 பேர்ல ஒருத்தர் தான். கண்ணை காப்பாத்திக்கிறதுக்காக சொன்ன வாக்க மீறவன என்னன்னு சொல்றது? டேய் வாங்கடா கிளம்பலாம். எதுக்கு இந்த தேவையில்லாத மீட்டிங்? இங்க வந்து நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. தலைவரே, ஏதோ பசங்க தெரியாம பண்ணிட்டாங்க. சரி விடுங்க, நாங்களும் கிளம்புறோம். வரோம் தலைவரே. வணக்கம் தலைவரே. என்ன விஷயம் முனியாண்டி? எனக்கு 1 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. எதுக்கியா? நீயும் ரெக்கார்ட் டான்ஸ் போடணுமா? என் பையன் எஸ்எஸ்எல்சியில் பாஸ் ஆயிருக்கான். அதுக்கு காலேஜ் சேர்க்க வேண்டியது இருக்கு. நானும் 2-3 வருஷமா பார்த்து போதும்னு ஆயிடுச்சு. மழையும் வரல, விவசாயமும் பண்ண முடியல. அதான் சிட்டிக்கே போயிடலான்னு இருக்கேன். பையனையும் படிக்க வச்சுட்டு நானும் வேலை செய்வேன். டேய் முனியா, நீ 1 லட்ச ரூபா வாங்கிட்டு போய் வீடு பார்த்து நீ சம்பாதிக்கிறதெல்லாம் வீட்டு வாடகை கட்டுறதுக்கே சரியாயிடும். அப்புறம் உன் புள்ள ஆசைப்பட்டது எப்படி படிக்க வைப்ப? உன் பொண்டாட்டி புள்ள எப்படிடா பார்த்துப்ப? ஒரு வேலை செய், உன் இடத்த வித்துரு. ஒரு 5-6 லட்சம் கிடைக்கும். அங்க ஒரு வீட்டை போக்கியம் போட்டு உனக்கு வர சம்பளத்தை வச்சு வாழ்க்கை நடத்து. ஆமா, என்ன பேசுற நீ? இந்த ஆளு ஒரு விவசாயி, இந்த ஊர்க்காரன் வேற. இவன் எங்க போனாலும் திரும்ப இந்த ஊருக்கு வந்தே ஆகணும். இங்கதான் இருப்பான், இங்கதான் விவசாயம் பண்ணுவான். வேணாம் தலைவரே, அவர் சொன்ன மாதிரியே பண்ணிடுங்க. சரி, நீயே இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றது? அது என்ன பண்ணணுமோ அதை நீங்களே பண்ணிருங்கயா. சரி தலைவரே. அப்புறம் அதே மாதிரி அதாயா, உன்னோட தோட்டத்துக்கு பக்கத்துல கோயில் இருக்கு. அங்க ருத்ரனுக்கு ஒரு 5 ஏக்கர் இருக்குல்ல, அவங்ககிட்டயும் சொல்லு. எவ்வளவு வேணாலும் பணத்தை வாங்கிட்டு நிலத்தை கொடுக்க சொல்லு. ஏன் சொல்றேன்னா, உன் தோட்டம் சின்னது இல்லையா? இது 2யுமே சேர்த்தோம்னா பெரிய அளவுக்கு விவசாயம் பண்ணலாம்ல, அதுக்கு தான் சொன்னேன். சரி தலைவரே, நான் கிளம்புறேன். சரியா? சாவித்ரி, சாவித்ரி. தலைவரே, அவங்க வீட்டில் இல்லை, எங்கேயோ வெளில போயிருக்காங்க. யோ கணக்கு புள்ள, நீ சாவித்திரிக்கு ஒரு போனை போட்டு நம்ம தோட்டத்துக்கு வர சொல்லு. சரி தலைவரே. ஹலோ, சொல்லு சாவித்ரி. வரணுமா? எங்க இருக்க? தோட்டத்திலையா? நாங்க 2 பேர் இருக்கோம், பரவாயில்லையா?
சரி ஓகே வரோம். சார் நானும் வரேன் சார். எங்க? அதான் சாவித்திரின்னு சொன்னீங்களே, சாவித்ரி உனக்கு தெரியுமா? அது சரி வா, சாவித்ரினா ஊர்ல யாருக்கு தான் தெரியாம போவோம். ஆ? சார் ஆ? நான் முதல்ல போயிட்டு வந்துடுறேன். நீ போறியா ஃபர்ஸ்ட்? ஆமாம் சார். அது என்ன இவ்வளோ அர்ஜென்ட்டா இருக்க? போ. தேங்க்யூ சார். வாடா மச்சான், இந்த கேப்ல ஒரு தம்மா போடுவோம். மச்சான், இந்த பில்டிங் மோஸ்ட்லி எங்கள் அப்பா காலகட்டத்துன்னு நினைக்கிறேன். இல்ல மச்சான், இந்த பில்டிங்கு அவங்க அப்பன் காலத்துல இருந்து இருந்திருக்கும். ம் அங்க பாரு மச்சான், அந்த பில்டிங் செக்ஷன். ஏய் இங்க இருக்கீங்களா? இவன் ஏன்டா இப்படி ஓடி வரான்? டேய் யாரா அவன்? என்னடா பண்ணா? என்ன பண்ணானா? ஐயோ, வேற கேட்டு ஏமாந்துட்டேனே. இவனுங்க வேற என்ன முறைக்கிறானுங்களே. ம் சரி சமாளிப்போம். அட அங்க ஐயா. ஏய், யாரா நீ? சார் சாவித்திரி நீங்களே. சாவித்திரினா இவன் தான்டா. ஐயோ, நான் அந்த சாவித்திரின்னு நினைச்சிட்டேன். டேய் 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 ஒன்னடா திட்ட வேண்டியது. அப்பா பொன் குழந்தை பொறுக்கலன்னு உங்க அம்மாவோட பேரை வச்சுட்டு போயிட்டேன். இப்ப பாரு என்னோட நிலைமை. நீ மட்டும் உயிரோட இருந்திருந்தனா இப்படி எல்லாம் நடக்க கூடாதுதான் என் பேரை சாவித்திரி சிங்கம்னு வச்சிருந்த. ஆனா நீங்க எல்லாம் சாவித்திரின்னு கூப்பிட்டு என்னடா வண்டி நம்ம சிங்கத்தை பக்கம் விட்டு திரும்புது? என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களடா. சார் விட்றா. என்னப்பா? இல்ல சாரி சார். ஏய் இங்க இருந்து போடா. போடா. போ போ. ம், 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 ம். நீ எதுவும் கவலைப்படாத மச்சான். கவலைப்படுறதுக்கு இது என்ன முத தடவையா ரெண்டாவது தடவையா? அப்படின்னா ஏய் இந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. கவலைப்படாத மச்சான், கவலைப்படாத. அப்புறம் சார் வேற என்ன வந்திருக்கு? வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ. வெரி குட் மிஸ்டர் ரவி. உங்க நிலத்துல இவ்வளவு கம்மியான ஆட்களை வச்சு பெரிய அளவுல விளைச்சல் எடுத்திருக்கீங்க. அதுக்கு உங்க புத்திசாலித்தனம் தான் காரணம். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. அப்புறம் நீங்க ஏன் உங்க ஊர் ஜனங்களுக்கும் இத பத்தி நீங்க சொல்லி கொடுத்து அவங்களுக்கு உதவுற வகையில நீங்க ட்ரைனிங் கொடுக்கலாமே? நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் சார். எங்க ஊர்ல சில விவசாயி எங்களோட பேச்சை நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அவங்க புதுவிதமான விவசாய முறையை அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. சில பேர் நம்புறாங்க, சில பேர் நம்புறதில்ல. அப்புறம் எனக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட் என்னாச்சு? பேமெண்ட் உங்க அக்கவுண்ட்டுக்கே வந்துரும். ஓகே சார், Thank you. தேங்க்யூ.